அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து குடும்ப தலைவிகளும் அட்டைதாரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரே ஒரு முக்கியமான அப்டேட்டுக்காக தான். அது என்னன்னா, தற்போதைய தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகள்ல குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் சரிங்களா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தற்போதைய தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிச்சிருந்த நிலையில தற்போது அது எப்போது அமலுக்கு வரும், எந்த தேதியிலிருந்து குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குகள்ல நேரடியா வரவு வைக்கப்படும், அதே போல புதுசா யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம், அதே போல 50-60 வயதிற்கு மேல இருப்பவர்களுக்கு சரிங்களா 50 வயதிலிருந்து 60-70 வயதிற்கு மேல யாரெல்லாம் இந்த திட்டத்துல இருப்பீர்களோ அவர்களுக்கு இனிமே இந்த திட்டத்துல இந்த பயன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு மாற்று திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்துல எப்படி இணையுது, சோ அதற்கான முக்கிய மாற்றங்கள் என்ன, சோ இந்த 2500 ரூபாய் முக்கிய திடீர் மாற்றமாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. சோ அதே போல குடும்ப தலைவிகளுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு, அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாவும் அப்டேட்டாகவும் வந்திருக்கு. சோ அது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். இந்த அப்டேட்டை பத்தி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க தெளிவான அப்டேட்டும், அதே போல நிதி அமைச்சரும் இதற்கான முக்கிய அப்டேட்டும் கொடுத்திருக்கிறாரு. சோ தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாய் இதுவரை வாங்காதவர்கள் பெயரும் இடம்பெறும். அமைச்சர் அவர்கள் ரமேஷ் அவர்கள் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. தெளிவான முக்கியமான அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம். மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனு கொடுத்திருக்கின்றனர். இதனை தருவதாக, அதாவது இதை அனைத்துமே நாங்க பரிசீலித்து வருகிறோம். நாங்களும் தேர்தல் வாக்குறுதியில் ரூபாய் 2500 ரூபாய் தருவதாக சொல்லியிருந்தோம். சொன்னதுபடியே ரூபாய் 2500 ரூபாய் திட்டத்தினை முதல்வர் விஜய் துவங்கும் போது அனைவருக்கும் பணம் வந்துடும். இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்கள் பெயரும் அதில் ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா இடம்பெறும். அது எப்படி அப்படின்னா, ரேஷன் அட்டை வாங்கும் போதும் தற்போது மாதம் ரேஷன் கடைகளில் பொருள் வாங்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களும் அவர்கள் ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கும், மொபைல் நம்பர் அதில் இருக்கும், அதே போல வங்கி பாஸ் புத்தகமும் இணைந்திருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூபாய் 2500 ரூபாய் அவர்களுக்கும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரும் கவலைப்பட வேண்டாம். இதற்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க தேவையில்லை. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் இதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தவிக ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் தவிக தேர்தல் அறிக்கையில் கூறிய ரூபாய் 2500 ரூபாய் எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இதே போன்று இதுவரை வாங்காத குடும்ப தலைவிகளுக்கும் புதிய பயனாளிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தனித்தனியாக மனு கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அனைத்து மகளிர் பெயரும் இடம்பெறுவார்கள், யாரும் விடுபட மாட்டார்கள் என்று தெளிவாக உறுதியாக கூறியிருக்கிறார். அதே போல திருச்சியில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவுமான ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். அதில் மேலும் பொதுமக்களிடமிருந்து மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். அப்போது ரமேஷ் அவர்கள் பேசியதாவது என்னன்னா, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாய் ஒரு மனு கொடுத்தால் அதை உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கண்டிப்பா அந்த மனுக்கு உரிய நடவடிக்கையை எடுப்போம். கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க. கண்டிப்பா நாங்க முதல்வர் விஜய் எல்லாருக்கும் நல்லது செய்து கொடுப்பார். மக்களும் பெரிய கோரிக்கைகளை எல்லாம் வைக்கவில்லை, அடிப்படை விஷயங்களை செய்ய சொல்லித்தான் கோரிக்கை மனுக்களாக கொடுக்கிறார்கள். அது கட்டாயமாக
உறுதியாக வழங்கப்படும், செய்து தரப்படும். அதே போல மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கும்ன்றது உறுதியளிச்சிருக்கிறாரு. சோ கொஞ்சம் பொறுமையா இருன்றதான் சரிங்களா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.